ஒருத்தங்க என்ன சொல்றாங்க, கேம் அடிக்ஷனுக்கு. டாக்டர், என் மகனுக்கு இதே பிரச்சனை. நெட் கேம் அடிக்ஷன், 20 வயது, காலேஜ் 2 இயர்ஸ் வரை போய்விட்டு ஸ்டாப் பண்ணி விட்டான். சைக்கியாட்ரிஸ்ட போய் 1½ வருடமாக காண்பிக்கிறேன். சரி பண்ண முடியவில்லை. முதலில் ப்ரோடப் 40 mg வரை 8 மாதம் போட்டான். சரியாகவில்லை. இப்போ ஃப்ளூஆக்சமின் டேப்லெட் 25, வாக்சிடப் 25 முதல் தடவை இன்றுதான் போட்டிருக்கிறான். கேக்குமா என்று கவலையாக உள்ளது. பதில் தாருங்கள். சரி, ஒருத்தங்க 3 மாசத்துல என் பையனுக்கு கேம் அடிக்ஷன் சரியாயிடுச்சு. என்னது சாப்பிட்டாங்க? ஃப்ளூஆக்சிடின் 20 mg தான், சின்ன டோஸ் தான். அதை சாப்பிட்டோம். ஆக்சி கார்பமெசபின் சாப்பிட்டோம். மொபைல் ஃபோன் அடிக்ஷன் எல்லாமே சரியாயிடுச்சுன்னு போட்டிருந்தாங்க. ஓகே, இப்போ நீங்க ஃப்ளூஆக்சமின் சாப்பிட்றீங்க. ஓகே, மூட் ஸ்டெபிலைசர் தான் ஆக்சி கார்பமெசபின். ஓகே, ஸோ அது உங்களுக்கு இங்கே கொடுக்கல. எல்லாமே மூட் எலிவேட்டர்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்க, மூட் ஸ்டெபிலைசர்ஸ் ஆட் பண்ணணுமான்னு கேட்டு பாருங்க. சத்து மாத்திரைகள், அதாவது சப்ளிமெண்ட்ஸ், விட்டமின் டி பரவலாக எல்லோருக்கும் குறைபாடு இருக்கிறது. விட்டமின் டி கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆயிடுச்சு. எப்படி கண்டுபிடிச்சாங்க? சிலவங்களுக்கு கால் வளையுது, போன் சாஃப்ட் ஆகி. இப்பவும் நம்ம நிறைய பேரை பார்க்கலாம். நான் டிராவல் பண்ணும்போதெல்லாம் நிறைய பேரை பார்ப்பேன். போன் எப்படி இருக்கும்? வளைஞ்சிருக்கும். கால் நேரம் இருக்குமா? வளைஞ்சிருக்கும். அவங்களுக்கெல்லாம் விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது. அதுக்கு இந்த போன் நல்லா ஆகிறதுக்கு டெய்லி 400 to 600 இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் சாப்பிட்டா போதும். ஆனால் உங்க உடம்பு வியாதியை எதிர்த்து போராடணும். விட்டமின் டிக்கு எண்ணில் அடங்கா, ஈவன் ஜீனை மாடிஃபை பண்ணும், டிஎன்ஏ மாடிஃபை பண்ணும், கேன்சர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். இதெல்லாம் இப்பதான் கண்டுபிடிச்சாங்க. விட்டமின் டி ஒரு சத்து வேணும்னு கண்டுபிடிச்சு 100 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் 10 வருஷமா தான் இது வியாதியை எதிர்க்கும், இம்யூன் சிஸ்டத்தை கூட்டும், கேன்சர் செல்ஸ் வந்துச்சுன்னா அழிச்சிடும். இப்படிப்பட்ட விஷயங்களை இப்போ ஒரு 10 வருஷமா தான், அதுவும் கொரோனாவிற்கு பின் தான் ஃபோக்கஸ்குள்ள வருது இந்த விட்டமின் டி. ஸோ பிரெயின் ஹெல்த்துக்கு 8,000 10,000 இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் டெய்லி எடுக்கிறவங்க இருக்காங்க. ஓகே, ஸோ நான் கிட்டத்தட்ட வாரத்துக்கு 2 முறை பிரெயின் குறைபாடு, இன்சஃபிஷியன்சி, டெஃபிஷியன்சி உள்ளவங்களுக்கு 60,000 யூனிட்ஸ். அப்போ எவ்வளவு? 120 ஒரு 7 நாளைக்கு. லோடிங் டோஸ் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். 150 to 250 வச்சுக்கோங்க. உங்க போன் ஹெல்த்துக்கு அப்படி இல்லை, அது சஃபிஷியன்சி ரேஞ்ச் 30 to 100 இருந்தா போதும். ஆனால் மூளைக்கு டிக்ளைன் இல்லாம நல்லா இருக்கணுமா? வயதாகும் போதும் லேர்னிங் அண்ட் ரீப்ரொடியூசிங், லேர்னிங் அண்ட் டீச்சிங், லேர்னிங் அண்ட் இம்ப்ளிமெண்டிங், படித்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த திறமை வேணும், பிரெயின் பவர் வேணும். ஓகே, பிரெயின் தான் எனர்ஜியை நிறைய கன்சியூம் பண்ணும். உங்க ஹார்ட், கிட்னி, உங்க மசில்ஸ் கன்சியூம் பண்றதோட பிரெயின் நிறைய கன்சியூம் பண்ணும். அப்போ அது என்னதை யூஸ் பண்ணும்? விட்டமின் டி, பி காம்ப்ளெக்ஸ், இப்படிப்பட்ட விஷயங்களை நல்லா யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ நீங்க உங்களுடைய லெவல் ஆஃப் பி காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டாக்டர்ஸ் கொடுக்கிற பிரிஸ்கிரிப்ஷன் டேப்லெட்ஸ், இதை நீங்க சாப்பிடும்போது அடியில பிரெயினை ஹெல்தியா வச்சிருக்க அந்த உரங்கள், அந்த சப்ளிமெண்ட்ஸ், அந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கண்டிப்பா வேணும். ஓகே, ஸோ அதையும் சேர்த்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது.